சரி, ஓகே. இன்றைக்கி அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐ எடுத்திருக்கலாம், எடுக்காமலும் இருக்கலாம். அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொரு கிளாஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கிளியராக டெய்லி வந்து கொள்ளுங்க. அந்த கிளாஸஸில் தேவையான விஷயம் உங்களுக்கு எல்லாமே என்ன செய்யணும், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி விடுவோம். எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ எக்ஸாம்ஸையும் கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு மார்க்ஸ் கூட வருது குறைய வருதுன்றதை பற்றி எந்த ஒருமே ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா எல்லாமே லேர்னிங் தான். ஸோ லேர்னிங் நீங்கள் விட்ட பிள்ளைகளை என்ன செய்யுங்க, கிளியர் பண்ணி அங்கால மூவ் பண்ணுறது தான் உண்மையிலேயே உங்களுக்கு பெட்டரான ஒரு திங்ஸாக என்ன செய்யும் காணப்பட போகுது. இப்போ என்ன ஒரு சின்ன இஷ்யூன்னு சொன்னால், இந்த வெப்கேம் கொஞ்சம் இஷ்யூ வந்தபடியால் தான் இதில் எடுக்கிற. நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து போர்டில் தான் வரும். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணுமெண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம், தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம். இதில் யார் யார் ஃபர்ஸ்ட் ஐ, அதாவது இப்போ எக்ஸாம் செட் பண்ணிட்டு வந்திருக்கிறார்கள் யார் யார், அதாவது ஃபர்ஸ்ட் ஐ அட்டன் பண்ணி செகண்ட் ஐ இருக்கிறார்கள் யார் யார்? ஓகே, ஒன்று ரெண்டு பேர் சொல்லுங்க. செகண்ட் சை, அதாவது தேர்ட் சை இருக்கிறீங்களா நீங்கள் யாராச்சும்? சரி, ஓகே, நோ ஒரி. அதை பற்றி நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது எல்லாமே நார்மலாக ஈஸியான விஷயம்ஸ் தான். சரி, ஓகே. நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், எங்களுக்கு விஷயத்துக்குள்ளே போக முடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ நாங்கள் ஸ்டார்டிங்கில் என்னென்ன விஷயம்னு சொல்லி ஒருக்கா பேசிக்காக பார்த்துட்டு போவோம். நான் என்னென்னு சொன்னால், இந்த வீடியோஸ் நான் கட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்டிங் அப்படியே நான் இந்த வீடியோவை கட் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீன் ஏதாவது தெரியலைன்னு சொன்னால் நீங்கள் ஒருக்கா இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. ஸ்க்ரீன் கிளியராக இருக்கா எல்லாருக்குமே? எஸ் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்ன விஷயம் எங்களுக்கு தெரியணும்னு சொன்னால், உண்மையிலேயே எங்கள்கிட்ட பாடப்பெறப்பண்டது, அதாவது எங்கள்கிட்ட பாடத்தில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் மெயினாக எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேணும். முந்தி ஜென்ரல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி அப்படியே எங்களுக்கு தனியாக இருந்தது. இப்போ அதை உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, உடைச்சிருக்கிறாங்க. முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், சிலபஸ் என்றது என்ன விஷயம்னு சொல்லி எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் நாங்கள் எதுவுமே பண்ணிடலாது. ஸோ எங்களுக்கு நாங்கள் இப்போ இருக்கிறபடியே நாங்கள் போட்டுக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் யூனிட் நாங்கள் என்ன கதைக்குனாங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே அணுக்கட்டமைப்பு அணுக்கட்டமைப்புன்ற விஷயத்தை பற்றி தான் கதைக்கிறாங்க. சரி, அப்போ நாங்கள் முதலாவது நாங்கள் கதைக்கிறாங்க உண்மையிலேயே அட்டமிக் ஸ்ட்ரக்சர் என்ற விஷயத்தை பற்றி கதைப்போம். செகண்ட் விஷயம் நாங்கள் என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையாக என்னத்தை பற்றி கதைக்கணும்னு சொன்னால், ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பாண்டிங், அதாவது பிணைப்பும் கட்டமைப்பும் என்ற விஷயத்தை பற்றி கதைப்போம். ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பாண்டிங் என்ற விஷயத்தை பற்றி கதைப்போம்.
தேர்ட் விஷயம் நாங்கள் என்ன கதைக்கு இதைத்தான் இந்த ரெண்டையும் சேர்த்து தான் முதல் என்னவா இருந்தேன்னு சொன்னா ஜெனரல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி நாங்கள் கதைச்சினாங்க. இப்போ தேர்ட் யூனிட்ல நீங்க என்ன படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா படிக்க போறீங்கன்னு சொன்னால் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ். கெமிக்கல்ஸ் கால்குலேஷன்ஸ். ஃபோர்த் யூனிட் நீங்கள் என்னத்தை படிக்கிறீங்கன்னு சொன்னா கேஸஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் என்று படிப்பீங்க. சடப்பொருள் நிலைகளும் சடப்பொருள் தன்மை பற்றி நீங்கள் என்ன செய்யறாங்க கதைக்கிறாங்க. gaseous state of matters. ஃபிஃப்த் யூனிட் நாங்கள் கதைப்போம் எதை பற்றி கதைக்கிறாங்க சொன்னா எனர்ஜெட்டிக்ஸை பற்றி கதைக்கிறாங்க. சிக்ஸ்த் யூனிட் நாங்கள் கதைப்போம் அது என்னது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதாவது உண்மையை நாங்கள் எஸ் பிளாக் பி பிளாக் டி பிளாக் என்று கதைப்போம். நாங்கள் கொமனாதுனா என்னென்ன போறோம்னு சொன்னால் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ற விஷயத்தை பற்றி கதைப்போம். செவன்த் யூனிட் நாங்கள் கதைப்போம் உண்மையிலேயே 7, 8, 9, 10 அவ்வளவுமே நாங்கள் சேர்த்து உண்மையில் நாங்கள் என்ன கதைக்கிறாங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் கதைப்போம். அப்போ நான் சேர்த்தே போடுறேன் 7, 8, 9, 10 அதில் ஒன்றை நாங்கள் பற்றி படிப்போம். அந்த அவ்வளவத்தையும் சேர்த்து நாங்கள் என்னென்னு தான் கதைக்க போறோம்னு சொன்னால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்று சொல்லி கதைப்போம். அதே நேரம் எங்கள்ட 11, 12 and 30 சரி உண்மை இவ்வளவுமே இல்லாத நாங்கள் என்னென்னு கதைக்க போறோம்டா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 14 யூனிட் நாங்கள் கதைப்போம் என்னத்தை பற்றி கதைப்போம்டா இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் என்றதை பற்றி நாங்கள் கதைக்க போறோம். இண்டஸ்ட்ரியல் chemistry and environmental pollutions. ஓகே இவ்வளவு விஷயத்தை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேணும் கதைக்க வேணும். இதுதான் எங்களுக்குரிய முதலாவது பாடப்பிறப்பு. இது எங்களுக்கு கிளியரா இருக்கணும். கன்ஃபார்மா இதை என்ன செஞ்சிருக்கணும் கிளியரா இருக்கணும். ஒவ்வொரு விஷயமுமே எங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் தான். சரி அப்ப இதங்களுக்கு முதல் எல்லாமே ஒரு சிலபஸ் என்ற விஷயத்துல தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அதாவது ஜெனரல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 MCQ கிட்ட என்ன செய்யலாம்னு எதிர்பார்க்கியலும் 10 MCQ இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். கெமிக்கல் கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும். காமனா எங்களுக்கு என்ன கேசஸ்ல வரும், எங்களுக்கு எனர்ஜி டிஸ்ட்ரிக்ட்ல வரும், அதே மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வரும், தனியா கால்குலேஷன்ஸ்ல வரும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். கேஸ் ஸ்டேட்டஸ் எல்லாம் ஓகே. இன்ஆர்கானிக்ல உங்களுக்கு எஸ்ஏல செய்யும் ஒரு 75 மார்க்ஸுக்கு வரும். அதே கெமிக்கல் கால்குலேஷனும் எஸ்ஏல ஒரு 75 மார்க்ஸுக்கு என்ன செய்வார் வந்து கொள்ளக்கூடிய ஒரு பரப்பு. அதே மாதிரி எங்களுக்கு இவர் என்னத்துக்கும் வருவார் ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் என்ன செய்வார் வந்து கொள்வார். MCQ அது வேரியபிள் ஆகும் 4, 5, 6 சொல்லி வேரியபிள் ஆகும். அதே மாதிரி எங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னால் ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம், அதே நேரம் ஒரு எஸ்ஏயும் கன்ஃபார்ம், அதே இதுலேயும் ஒரு 8ல இருந்து 10 MCQ வரைக்கும் என்ன செய்யலாம்னு பார்த்துக்கொள்ளலாம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிசிக்கல்ன்றதுக்குள்ள உண்மையை நாங்கள் இந்த எனர்ஜி டிஸ்ட்ரிக்ட் கேசஸ் இதெல்லாமே பிசிக்கலுக்குள்ள தான் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எஸ்ஏன்றது முதல் 3 எஸ்ஏயும் என்னவா தான் இப்போ காமனாக வருதுன்னு சொன்னால் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் வந்து கொண்டு இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதில் கட்டாயம் உங்களுக்கு 2 எஸ்ஏ செய்யக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் ஒரு ஸ்ட்ரக்சர் செய்யக்கூடிய இதுலையும் 8ல இருந்து ஒரு 10 MCQ வரையும் என்ன செய்யலாம் எதிர்பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியலும் என்ன செய்யுது ஒரு எஸ்ஏ வரும். அதே நேரம் MCQம் ஒரு 4 to 6 என்ற ரேஞ்சில் என்ன செய்யும் வந்து கொள்ளும். இவ்வளவும் தான் எங்களுக்கு முதலாவது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இவ்வளவும் தெரிஞ்சிருந்தாலே எங்களுக்கு முதல் பாடம் கிளியரா இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும். இதுல யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனிவன் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? No, sir. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அப்போ இவ்வளவு தான் பாடப்பிறப்பு. ஸோ நாங்கள் இதுக்குள்ள என்னென்ன விஷயம்னு சொல்லி நாங்கள் என்ன செய்ய உண்டா இனி படிக்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் யூனிட் நாங்கள் கதைக்க போகிறது உண்மையா எதை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம்? அட்டமிக் ஸ்ட்ரக்சர் என்ற விஷயத்தை பற்றி தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் கதைக்க போகிறோம். சரி, அணு கட்டமைப்பு என்ற விஷயத்தை தான் கதைக்க போகிறோம். சரி, அட்டமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது
அணு கட்டமைப்பு என்ற ஒரு விஷயத்தை பற்றி கதைக்க போறோம். உண்மையிலேயே இந்த அணு கட்டமைப்பு என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கதைக்க போறோம்ன்றதை பார்க்கல. முதலாவது நாங்கள் அதுக்குள்ள மெயினா கதைக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் சடம் என்ற ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் என்ன செய்வோம், கதைச்சு கொள்வோம். சடம்னு சொன்னா மெட்டர்ஸ் என்ற ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் என்ன செய்வோம், கதைச்சு கொள்வோம். அதுல இருந்துதான் என்ன செய்யப்படுது என்றால் ஒரு விஷயமா என்ன செய்யப்படுது, மோடிஃபிகேஷன் பண்ணப்பட்டு எங்களுக்கு என்ன செய்யப்படுது, எல்லாமே டெவலப் பண்ணப்பட்டு கொண்டு போகுது. ஃபர்ஸ்ட் நாங்கள் கதைக்க வேண்டிய விஷயம் எதென்று பார்த்தோம்னு சொன்னால் சடப்பொருள். சரி, சட பொருள் என்ற ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேணும், கதைக்க வேணும். மேட்டர் என்ற ஒரு விஷயத்தை பற்றி என்ன செய்ய வேணும், கதைக்க வேணும். அப்ப சடப்பொருள் என்றால் என்னன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம், ஓயில் எல்லாம் நாங்கள் படிச்சிருப்போம். எது இடத்தை அடைக்கக்கூடியதும் திணிவை கொண்டதுமானது சடப்பொருள் கிடைக்கும். அது காமனான ஒரு விஷயம்தான். அப்ப உண்மையிலேயே அந்த சடப்பொருள் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள நாங்கள் என்னென்னத்தை பார்க்கக்கூடியதா இருக்கும்னு பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் படிச்ச விஷயத்தை பொறுத்தது மட்டும் இருக்கிற மாதிரி தான் என்னது சடம் என்று சொன்னால், உண்மையிலே சடப்பொருள் என்று சொன்னது 3 நிலைகளிலுமே காணப்படும். முதலாவது அதை பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த சடப்பொருள் என்றது சடம் என்றது என்ன செய்ய மாட்டா 3 நிலைகளிலும் காணப்படக்கூடியது. 3 நிலைகளிலும் காணப்படும். அது எங்களுக்கு முதலாவது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். 3 நிலைகளிலும் காணப்படும். என்னென்ன நிலைகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று என்ன நிலை, திண்மம் என்ற நிலை, 2வது திரவம் என்ற நிலை, 3வது வாயு என்ற நிலை. 3 நிலைகளிலும் காணப்படக்கூடியது. சரி, இவை ஒவ்வொரு கேட்டகரி இயல்புகளையும் நாங்கள் என்ன செய்வோம், பேர்ந்து பார்ப்போம். இப்ப நாங்கள் சடம் என்றதுக்குரிய டெபினிஷன் என்னென்ன முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப இந்த 3 நிலைகளிலும் காணப்படக்கூடியதா இருக்குதுன்னு சொன்னால், அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு சடப்பொருள் ஒரு திண்ம பொருளை எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்தை என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் அவர் அடைச்சு கொள்ளுவர், எடுத்துக்கொள்ளுவர். அதே நேரம் அந்த திண்ம பொருளுக்கு ஒரு குறித்த திணிவும் என்ன செய்யப்படும், காணப்பட போகும். சரி, அப்ப இவ்வளவு தான் நாங்கள் கோமனா படிச்சிருப்போம். அப்ப திரவத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் திரவத்தையும் சொல்லுவீங்கள். திரவத்தையும் நாங்கள் இடத்துல நாங்கள் கொண்டே வைத்தோம்னு சொன்னால் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளும். திரவத்தை நாங்கள் நிறுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதுக்குரிய என்ன செய்யும், திணிவை கொண்டதா இருக்கும்னு சொல்லுவோம். வாயுவுக்கும் அதே தான் நாங்கள் கதைக்கிறாங்க. ஓகே, அப்ப இதுல என்னென்ன மேலதிகமான விஷயம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், உண்மையை சடப்பொருள்ன்றது முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, அது என்னத்தை கொண்டது, திணிவை கொண்டது. இது முதலாவது விஷயம். இவர் என்னது, திணிவை கொண்டது. அதே நேரம் இவர் என்ன செய்யக்கூடியதுன்னு சொன்னால் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடியது. இடத்தை அடைத்து கொள்ள கூடியது, அதாவது அடைத்துக் கொள்ளக்கூடியது எடுத்துக்கொள்ளக்கூடியது அர்த்தம். எடுத்துக்கொள்ள கூடியது. 3வது விஷயம் என்று பார்த்தோம்னு சொன்னால், அப்ப இந்த 2 தானே என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கதைப்போம். சரி, திணிவை கொண்டதும் இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடியது, எடுத்துக்கொள்ளக்கூடியது. ஆனா இந்த இடம் நாங்கள் எங்க சொல்லணும்டா, வெளியில் என்று கதைப்போம். ஒரு வெளியான இடத்துல, ஒரு வெளியில் என்று நாங்கள் கொமனா கதைக்கிறோம். அப்ப இவ்வளவு தானா என்று சொன்னால் இல்ல, அதுக்குள்ளேயே நாங்கள் சில விஷயத்தை பார்த்து கொள்ளலாம். ஏனென்றால் நாங்கள் ஒரு திண்ம பொருளை தொட்டு பார்த்தால் அதை என்ன செய்யலாம், எங்களால் உணரக்கூடியதாக இருக்கும். தொட்டு பார்த்தால் உணரக்கூடியதா இருக்கும். திரவத்தை தொட்டு பார்த்தாலும் உணரக்கூடியதா இருக்கு. ஆனால் வாயுவை பார்த்தால் எங்களால் உணர இயலாது. ஏன், எங்களுக்கு முன்னால என்ன வாயு இருக்குன்னு எங்களுக்கு தொட்டு பார்த்து என்ன செய்ய இயலாது, சொல்ல இயலாது. அப்ப இவர் என்னன்னு சொன்னார், தொட்டுணரக்கூடியதாகவும் உள்ளது, தொட்டுணரக்கூடியதாகவும் உள்ளது. அதே நேரம் இவர் என்னவாம் இருக்கிறார், தொட்டுணர முடியாததாகவும் என்ன செய்யுது, உள்ளது. அவ்வளவு தானான்னு பார்த்தா இல்ல. திண்ம பொருளை எங்களால என்ன செய்யக்கூடியதா இருக்குது, பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆனால் வாயு எங்களால் என்ன செய்யல, விசிபிள் இல்ல, நாட் விசிபிள், பார்க்க இயலாமல் இருக்குது. அப்ப இவள் என்னத்தையும் சொல்லுகிறது, பார்க்கக்கூடியதாகவும்
பார்க்கக்கூடியதாகவும் உள்ளது. அதே நேரம் பார்க்க முடியாததாகவும் உள்ளது. அப்ப உண்மையிலேயே சடப்பொருள்ன்றதுக்கு நாங்கள் இவ்வளவு விஷயத்தை என்ன செய்யலாம், கருதி கொள்ளலாம். எந்த ஒரு விஷயத்தையும் விளங்கி படியுங்க, எதையுமே பாடமாக்க. ஏன் எதுக்குன்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சு படிச்சீங்கன்னு சொன்னால் பெட்டரா இருக்கும். உங்களுக்குரிய விஷயம் என்ன செய்ய மாட்டா கிளியர் கட்டா என்ன செய்யலாம், படிச்சு கொண்டு போகலாம். ஓகே, அப்ப சடப்பொருள்ன்றது என்னென்ன செஞ்சது நாங்கள் பார்த்து முடிஞ்சது. சரி, அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது இவரில் வேற என்னென்ன விஷயங்களை நாங்கள் என்ன செய்ய போறோம், கதைக்க போறோம். ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் என்ன செய்ய போறோம், கதைக்க போறோம். அப்ப அடுத்த விஷயம் நாங்கள் பார்க்க போற உண்மையான்னு சொன்னால், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸுமே, உலகத்துல இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸ், ப்ராப்பர்ட்டிஸா இருக்கலாம் அல்லது மெட்டீரியல்ஸா இருக்கலாம், எல்லாமே இந்த சடப்பொருட்களால் ஆக்கப்பட்டதா தான் செய்யுது, காணப்படுது. உண்மையிலேயே கிட்டத்தட்ட உண்மையானது ஒரு 100க்கும் மேற்பட்ட மூலகங்களினால கிட்டத்தட்ட இப்ப 120 மூலகங்களுக்கிட்ட என்ன செய்யப்பட்டிருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரி, அப்ப நாங்களுமே கதைப்போம் என்னண்டு, ஒரு 100க்கு மேற்பட்ட மூலகங்களினால் இப்ப கிட்டத்தட்ட இது நியர்லி ஒரு 120 எலிமெண்ட்ஸா, 118 120 எலிமெண்ட்ஸ் கிட்ட என்ன செய்யப்பட்டிருக்கு இருக்கு. இந்த மூலகங்களினால என்ன செய்யப்படுது, இந்த மூலகங்கள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, எல்லாமே சடப்பொருட்களால் ஆக்கப்பட்டதாக என்ன செய்யப்படுது, காணப்பட போகுது. சரி, அப்ப இதுல எங்களுக்கு இவ்வளவு மூலங்கள் என்ன செய்யப்படுறது, எங்களுக்கு உண்மையா கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சரி, அதே நேரம் இந்த மூலகங்களை நாங்கள் பார்க்கும்போது, சடப்பொருட்களுக்கு பழகிக்கல, இந்த மூலகங்களை நாங்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய மூலகங்கள், அதாவது என்ன பாரங்கூடிய மூலகங்கள், ஹெவியஸ்ட்னு சொல்லுவோம். பாரங்கூடிய மூலகங்கள் வாழ்க்கை காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுண்ட லைஃப் டைம்ன்றது பார்த்தா ஒரு ஷார்ட் பீரியட்டா தான் இருக்கு. சரி, உண்மையிலேயே அதாவது ஹெவியஸ்ட் பாரங்கூடிய மூலகங்கள், சரி, ஹெவியஸ்ட், இந்த ஹெவியஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கணும் தானே, பாரங்கூடிய மூலகங்களின் லைஃப் டைமை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அது என்னவா தான் இருக்குன்னு சொன்னால் வெரி ஷார்ட், மிக குறைந்த ஒரு வாழ்க்கை காலத்தை கொண்டதா தான் இருக்கு. அப்ப ஏன் ஒரு கேள்வி வரும், ஏன் அவைக்கு இப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்குது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு என்ன செய்ய போகுது, வரப்போகுது. ஏனென்று பார்த்தால் இந்த பாரங்கூடிய மூலகங்களில் நடக்கிற எது உண்மையிலேயே ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிர்த்தொழிற்பாடு தான் அதுக்கு காரணமா இருக்கு. சரி, உண்மையா அதுல நடக்கிற என்னது, ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது கதிர்த்தொழிற்பாடு என்ற ஒரு செயற்பாடு காரணமாக அது தேவடைந்து என்ன செய்யும், குயிக்கா அது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் அது இந்த வாழ்க்கை காலத்தை இழக்க போகுது, அழிவடைய போகுது. இதுதான் உண்மையில ஒரு பேசிக்கான ஒரு சடப்பொருள் சம்பந்தமான மிக அடிப்படையான ஒரு விஷயத்தை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இதுல யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இல்லாட்டி ஏதாவது புரியல என்று சொன்னா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்சுன்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஓகே எல்லாருக்கும்? சரி, ஓகேன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் இதுக்கு என்ன செய்ய போறேன், மூவ் பண்ண போறேன். ஒரு விஷயமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஸ்டாப் பண்ணி அதில் என்ன செய்யுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, உங்களுக்கு தேவைன்னு சொன்னா ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. சரி, அடுத்தது நாங்கள் பார்க்க போறது உண்மையிலேயே இந்த சடப்பொருட்கள் எது அணுத்தியல், சரி, அணுக்கட்டமைப்பு தியரியலை பற்றி தான் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரி, அதை பற்றி என்னென்ன விஷயங்கள் யார் யார் என்ன சொன்னோன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இந்த வருஷ பேப்பர்லயுமே ஃபர்ஸ்ட் கேள்வி என்னதான் போட்டிருக்கப்பட்டது, விஞ்ஞானிகள் சம்பந்தமான ஒரு கேள்வி தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஞ்ஞானிகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சிருக்க வேணும். கண்டிப்பா அதை பற்றி என்ன செஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ அதைத்தான் நாங்கள் என்ன செய்ய போறோம், இப்ப பார்க்க போகிறோம். சரி,
ஸோ நான் என்ன விஷயத்தை பார்க்க போறோம்னு சொன்னால் த அட்டமிக் தியரி ஆஃப் மெட்டர்ஸ். சரி, த அட்டமிக் தியரி ஆஃப் மெட்டர்ஸ் என்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் என்ன செய்ய போறோம், அடுத்ததாக பார்க்க போகிறோம். அதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னு சொன்னால், உண்மையிலேயே இந்த காலத்துல எங்களுக்கு அந்த முன்னைய காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கோன்னு சொன்னா ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதுல இருக்கிற குறைகளை என்ன செய்யுது, அதற்கு பிறகு வந்த கண்டுபிடிப்புகள் என்ன செய்யுது, நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு. இப்படித்தான் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்கு. அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் சென்னை ஆகவும் முந்திய காலகட்டங்களில் நிறைய பிலோசபர்ஸ் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் பல்வேறு கன்செப்ட் நிறைய விதமான கன்செப்ட்ஸை பற்றி என்ன செய்தவையில் முன் வச்சு கொண்டு இருந்தது. இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாம், இது இவ்வாறுன்னு சொல்லி என்ன செய்யுது, அவைக்குரிய தோட்ஸ், அவைக்குரிய சில கண்டுபிடிப்புகளை முன் வச்சு கொண்டு என்ன செய்தது போனது. அப்படி போய்க்குள்ள ஒவ்வொருத்தர் விடுற மிஸ்டேக்ஸை அடுத்து வர்ற பிலோசபர்ஸ், அடுத்துல வர சயின்டிஸ்ட் என்ன செய்யுன்னு சொன்னால் அதுக்குரிய சொல்யூஷன்ஸை எடுத்து என்ன செய்யுது, நிவர்த்தி செய்து தான் என்ன செய்யப்பட்டது, எல்லாமே டெவலப் பண்ணப்பட்டது. அப்படி இருக்கே எங்களுக்கு நாங்கள் பார்க்க போறதுல முதலாவது ஒரு விஞ்ஞானி பிலோசபர் நாங்கள் கதை கேட்க உண்மையா நாங்கள் யாரை பற்றி கேட்க போறோம்டா, எம்பி டோக்லஸ் சொல்லி ஒரு ஆள் என்ன செய்து இருந்தவர். அப்ப இந்த எம்பி டோக்லஸ் என்றதை அவர் என்ன செய்யப்பட்டு சொன்னால், அவர் உண்மையிலேயே இந்த எர்த், ஃபயர், அடுத்த ஏர் அண்ட் வாட்டர், இந்த 4 திங்ஸாலையும் என்ன செய்யப்பட்டுன்னு சொன்னால் எல்லாமே இதனாலதான் என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. எல்லாமே இதனால தான் என்ற மாதிரி அவர் ஒரு நம்பிக்கை என்ன செய்யறார், முன்வைக்கிறார். சரி, அப்ப அவர் சொன்ன என்ன செய்யறது, 4 எலிமெண்ட். அவர் சொன்ன 4 எலிமெண்ட்ஸ், அவர் 4 எலிமெண்ட்ஸை பற்றி தான் என்ன செய்தவர் எங்களுக்கு கதைச்சு கொண்டவர். One minute. சரி, 4 எலிமெண்ட்ஸை பற்றி அவர் வச்சு கொண்டு சொன்னார். சரி, கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் தியரிஸ், ஸோ கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏற்கனவே படித்த விஷயம் தான். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். அவர் என்னென்ன விஷயத்த சொன்னோன்னு சொன்னால், எர்த், ஃபயர், ஏர் அண்ட் என்ன வாட்டர். சரி, பூமி, அடுத்த நெருப்பு, அடுத்தது என்னது வழி, அடுத்தது நீர். இந்த இதனால தான் எல்லாமே என்ன செய்யப்பட்டது, ஆக்கப்பட்டது என்ற மாதிரி சொன்னேன். ஆனா உண்மையிலேயே இந்துக்கள் என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னால், இதுக்கு மேலதிகமாக ஸ்பேஸ் என்று சொன்னது ஒரு வெளி என்று சொல்றோம், எங்கிட்ட வளிமண்டலம், வெளி என்ன மாதிரி ஸ்பேஸும் என்ன செய்யப்பட்டது, இதுக்குள்ள வரம்னு சொல்லி இந்துக்கள் என்ன செய்த ஒரு நம்பிக்கையை முன் வச்சது. ஆனால் அதுக்கு பிறகுதான் உண்மையிலேயே எங்களுக்கு யார் என்ற ஒரு ஆள் வந்தோன்னு சொன்னால், டெமோக்ரட்டிஸ் என்று சொல்லி ஒரு ஆள் வந்தது. சரி, இந்த எம்பிடோக்லஸ். சரி, அப்போ இந்த விஷயத்தை எங்களுக்கு முன் வச்சது யார் என்று பார்த்தோம்னு சொன்னார், எம்பிடோக்லஸ். எம்பி டோக்லஸ் என்றவர் தான் இந்த விஷயத்தை என்ன செஞ்சவர், முன் வச்சவர். 4 எலிமெண்ட்ஸ்னால தான் எல்லாமே ஆக்கப்பட்ட ஒரு விஷயத்தை முன் வச்சவர். ஆனா அதுக்கு பிறகு வந்த எங்கண்ட டெமோக்ரட்டிஸ். சரி, இந்த டெமோக்ரட்டிஸ் அப்படி என்ன விஷயத்தை செய்து கொண்டு சொன்னவர் என்று பார்த்தோம்னு சொன்னால், அவர் சொன்னது உண்மையா என்னன்னு சொன்னால், இந்த வேர்ல்டுல இருக்கிற, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு தின்னி இன்விசிபிள் அண்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிகிள், அதாவது என்ன, ஒரு சிறிய பிரிக்க முடியாத துணிக்கைகளினால் ஆக்கப்பட்டது என்ற ஒரு விஷயத்தை என்ன செய்யறார், அவர் முன்வைக்கிறார். சரி, அப்ப அவர் முன்வைச்ச விஷயம் என்னது, உண்மையிலேயே இதுல இருக்கிற உண்மையார் சொல்ற விஷயம் மெட்டீரியல்ஸ் ஆஃப் உலகத்துல இருக்கிற மெட்டீரியல்ஸ் என்றது ஒரு திண்ணி என்றது என்ன, ஒரு மெல்லிய. சரி, இன்விசிபிள் என்றால் என்ன, பார்க்க முடியாத. அதே நேரம் இன்டிவிசிபிள் என்று சொல்ற, அதாவது பிரிக்க முடியாது, பார்க்க முடியாது, பிரிக்க முடியாதனால் என்ன செய்யப்பட்டது, ஆக்கப்பட்டது. அதைத்தான் அவர் என்னென்று சொல்றார், உண்மையா அட்டம், அணு என்று சொல்றார். சரி, அப்ப உண்மையிலேயே அணு என்ற ஒரு வேர்டை முன் வச்சது, முதலாம் முன் வச்சது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாருங்கண்ட, டெமோக்ரட்டிஸ் தான். இதுல ஒரு குழப்பம் பாரு, அணு கொள்கை என்ற வரைக்குள்ளதான் யார் வருவாருங்கண்ட, ஜான் டால்டன் வந்து கொள்ளுவார்.
ஆனால் அணு என்ற ஒரு சொல்ல முதல் முன் வச்சது யாருன்னு சொன்னா டெமோக்ரட்டிஸ் தான் வந்து கொள்ளுவார். சரி, அப்ப டெமோக்ரட்டிஸ் என்றது என்ன சொன்ன உண்மையிலேயே இதுல காணப்படுற மெட்டீரியல்ஸ், சரி, மெட்டீரியல்ஸ் ஆஃப் வேர்ல்ட் as made, சரி இங்கிலீஷ்லயும் எழுதுறேன் தமிழ்லயும் சொல்றேன். சரி, ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க கேட்கலாம், திருப்பி நான் சொல்லுவேன், பிரச்சனை இல்லை. ஆஃப் tiny invisible and indivisible particles. சரி, அப்ப இதைத்தான் அவர் என்னன்னு சொல்றாரு உண்மையிலேயே தேவை கோல்ட் as atom. இதைத்தான் அணு அண்டு என்ன செய்யறார் உண்மையிலேயே சொல்லுறார். அப்ப அணு அண்ட ஒரு சொல்ல முன் வச்சது முதல் யாருன்னு பாத்தீங்கன்னா டெமோக்ரட்டிஸ். சரி, டெமோக்ரட்டிஸ் தான் அணு அண்டு சொல்ல முதலா முன் வச்சு கொண்டவர், வேற ஒருத்தமே முன் வைக்கல. அப்ப இவருக்கு பிறகுதான் எங்களுக்கு யார் வந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஜோன் டால்டன். சரி, உண்மையிலேயே அவர் யாருன்னு பார்த்தால் ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட். அவர் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட். அதே நேரம் அவர் யாருண்டா ஒரு ஸ்கூல் டீச்சர். சரி, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சு ஒரு நாலேஜுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம், பிரச்சனை இல்லை. சரி சரி, அப்ப அவர் வந்து என்ன சொல்றார் உண்மையிலேயே இந்த அட்டமுக்கு அவர் ஒரு டெபினிஷனை சொல்றார். சரி, என்னன்னு சொல்றாருன்னு சொன்னால் அவர் சொல்ற விஷயம் என்ன சொன்னால் ஒரு பில்டிங் பிளாக்ஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு கன்செப்ட் அவர் என்ன செய்யறார் உள்ளுக்கு கொண்டு வர. ஒரு பில்டிங்ஸ்ல எப்படி இருக்கும் பிளாக்ஸ்கள் ஒரு இதா அடுக்கப்பட்டிருக்கும், அதே மாதிரியான ஒரு கன்செப்ட் என்ன செய்யறாரு அவர் உள்ளுக்கு கொண்டு வர. அப்ப எங்கட ஜோன் டால்டன் என்றவர் உள்ளுக்கு வந்து ஜோன் டால்டன் என்றவர் உள்ளுக்கு வர. அவர் வந்து என்ன செய்யறார் உண்மையிலே ஒரு டெபினிஷனை வைக்கிறார். எது அட்டமுக்கு ஒரு டெபினிஷன் அவர் என்ன செய்யறார் முன் வைக்கிறார். என்னன்னு பார்த்தா அவரும் சொல்லுறார் tiny indivisible. அவர் கொண்டு வர வேர்ட் என்னது இங்க பில்டிங், அதாவது ஒரு கட்டட தொகுதியில் இருக்கிற ஒரு தொகுதி பிளாக்ஸ் மாதிரியான கான்செப்ட் அவர் என்ன செய்யறார் கொண்டு வர. பில்டிங் பிளாக்ஸ் of the matters. சரி, இதத்தான் அவர் என்னன்னு சொல்றார் called atoms என்ற விஷயத்தை என்ன செய்யறார் அவர் உண்மையிலேயே முன்வைக்கிறார். இதுதான் எங்கண்ட ஜோல் டோல்டன் என்றதை என்ன செய்த உண்மையிலேயே முன் வச்ச ஒரு விஷயம். சரி, இவ்வளவுத்திலும் யாருக்காச்சும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இதுல யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, sir. anyone ஓகே, இதெல்லாம் கிளியர் தானே? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உடனே கேட்டுக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. அப்ப இவர் என்ன செய்யறார் டெமோக்ரட்டிஸ் அட்டம்ஸ்ன்றதுக்கு ஒரு விதமான ஒரு கொள்கையை சொல்லிட்டு போக ஜோன் டால்டன் வந்து ஒரு விதமான விஷயத்தை என்ன செய்யறார் முன்வைக்கிறார். அப்ப முன் வச்சு போட்டு இந்த ஜோன் டால்டன் என்ன செய்யறாருன்னு சொன்னால் உண்மையிலேயே அட்டமிக் தியரியை என்ன செய்யறார் அவர் முன்வைக்கிறார். அட்டமிக் தியரி என்ன செய்யறார் அவர் முன்வைக்கிறார். அப்ப உண்மையே அணு கொள்கையை, சரி, அட்டமிக் தியரி, அட்டமிக் தியரியை முன் வச்சது யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் உண்மையிலேயே யாருங்கன்னு ஜோன் டால்டன் தான் முதல் முன்வைக்கிறார். சரி, முதலா முன்வைக்கிறார். அவர் என்னென்னத்தை முன்வைக்கிறார்னு சொன்னால் உண்மையிலேயே அவர் சொல்ற முதலாவது விஷயம் என்று சொன்னால் இந்த மூலகங்கள் எலிமெண்ட்ஸ் என்றது உண்மையிலேயே மிகவும் சிறிய பிரிக்க முடியாத துணிக்கைகளினால் ஆக்கப்பட்டது. சரி, அதைத்தான் முதலாவது அவர் சொல்றார். அதாவது அவர் சொன்ன முதலாவது விஷயம் மூலகங்களானது மிகவும் சிறிய பிரிக்க முடியாத துணிக்கைகளினால் ஆக்கப்பட்டவை என்று சொல்ற. இதைத்தான் அவர் என்ன உண்மையா சொன்னவர், இதைத்தான் அவர் என்ன சொல்றார் அட்டம்ஸ் என்று அவர் சொல்றார். இது முதலாவது அவர் சொன்ன விஷயம். சரி, இரண்டாவது விஷயம் அவர் என்ன செய்த சொன்னவர்
அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், உண்மையிலேயே அவர் சொல்ற அடுத்த ரெண்டாவது விஷயம், ஒரு சில மூலகங்கள் எடுக்கிறார். சரி, ஒரு சில மூலகங்கள் என்ன செய்யற எடுக்கிற, அதை எடுத்து பார்க்க என்ன சொல்லுதுன்னா அது ஐடென்டிக்கலி சமனா இருக்குது. அதாவது ஒரு வேறு சம் எலிமெண்ட்ஸ் எடுத்து பார்க்கல அது என்னவா இருக்கு, சமனா இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்ற. ஆனால் அதே நேரம் அவர் என்ன செய்யறார், அது இந்த அட்டம்ஸ் எடுத்து நாங்கள் பார்க்கல அது வேற வேற ப்ராப்பர்ட்டிஸை கொண்டிருக்குது என்று சொல்ற. அதாவது அவர் சொல்ற விஷயம் என்ன சொன்னால், ஒரே மூலகத்தின் அணுக்கள் ஒரே தன்மையை கொண்டதாக காணப்படும் சொல்ற. இரண்டாவது விஷயம் உண்மையாக தான் அவர் சொல்ற. அதுக்கு எங்களுக்கு எங்கட விஷயத்துல காய்ச்சோம்னு சொன்னால், ஒரே மூலகத்தின் அணுக்கள் ஒரே தன்மையினை கொண்டவை என்றவர் சொல்ற. அப்ப அவர் சொன்னதின்படி என்னென்னு சொன்னால், இப்ப சோடியம் என்ற ஒரு எலிமெண்ட்டை நான் எடுக்கிறேன். சோடியம் என்ற ஒரு எலிமெண்ட் எடுத்தோம்னால் அங்க இருக்கிற சோடிய ஆட்டம்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்றார் அவர், ஐடென்டிக்கலி ஈக்குவல், ஒன்று கொண்டு சமன் என்று சொல்ற ஒரே மூலகத்தின் அணுக்கள். சரி, அதே நேரம் அவர் சொன்ன மூன்றாவது விஷயம், அதை உடைச்சே எழுதுறேன். ரெண்டாவது விஷயத்தையும் மூன்றாவது விஷயத்தையும் என்ன செய்யறேன், உடைச்சே எழுதுறேன். அதே நேரம் வேறுபட்ட மூலகத்தின் அணுக்கள் ஒரே தன்மையினை கொண்டிருக்காது என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். அதாவது அதுக்கு எக்ஸாம்பிள், இப்போ சோடியத்தையும் மெக்னீசியத்தையும் எடுத்துக்கொண்டால், சோடிய எலிமெண்ட்ல இருந்து வர சோடிய அட்டம், மெக்னீசியத்திலிருந்து வர எம்ஜி அட்டம், இந்த ரெண்டும் ஒன்று கொண்டு எதுலையுமே என்ன செய்யாதுன்னு சொல்றார், சமனா வராது. சரி, சமனா வராதுன்னு செய்யற அவர் சொல்றார். சரி, இது சொல்ற அவர் மூன்றாவது விஷயம். சரி, ஸ்கிரீன்ஷாட் தேவைன்னு சொன்னா நீங்க எடுத்துக்கொள்ளலாம், குயிக்காவே எடுத்துக்கொள்ளலாம். சரி, இவர் சொன்ன மூன்றாவது விஷயம் இது. அடுத்தது இவர் என்ன செய்யறார், உண்மையிலேயே ஒரு நாலாவது விஷயத்த சொல்றார். சரி, ஒரு ஒரு மூலகத்தின் அணுவானது இன்னொரு மூலக அணுவாக என்ன செய்ய இயலாது, மாற்றமடைய இயலாது. அதாவது ரசாயன தாக்கத்துல என்ற விஷயத்தை என்ன செய்யறார், முன்வைக்கிறார். அப்ப என்ன சொல்றார் என்றால், ஒரு ரசாயன தாக்கத்தில் சரி, ஒரு மூலக அணு இன்னொரு அணுவாக மாற்றமடைய முடியாது என்று என்ன செய்யறார், அவர் சொல்றார். ஒரு ரசாயன தாக்கத்துல சொல்லிக் கொள்றார். சரி, அதாவது என்ன சொல்றாருன்னு சொன்னால், ஒரு அணுவை என்ன செய்ய இயலாது, ஆக்கவோ அழிக்கவோ இயலாது என்ற ஒரு மாதிரியான ஒரு கான்செப்ட் என்ன செய்யறார், அவர் எங்களுக்கு முன்வைக்கிறார். சரி, ஒரு அணு என்ன செய்யுது, ஆக்கவும் இயலாது அழிக்கவும் இயலாது என்ற விஷயத்தை என்ன செய்யறார், முன்வைக்கிறார். இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றார் என்றால், ஒரு அணுவினை ஆக்கவோ, அதாவது கிரியேட் பண்ணவோ அல்லது டிஸ்ட்ராய்ட் பண்ணவோ இயலாது. என் கெமிக்கல் ரியாக்ஷன்ல சொல்ற, ஆக்கவோ அழிக்கவோ இயலாது, அழிக்கவோ இயலாது என்ற ஒரு விஷயத்தை என்ன செய்யறார், அவர் எங்களுக்கு முன்வைக்கிறார். அடுத்தது அவர் சொல்றார் என்றால், ஒரு சேர்வை. சரி, அவர் எடுத்துக்கொள்றது உங்களுக்கு இளங்கமாற சொல்றோம். ஒரு சேர்வையை நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னோம் என்றால், அந்த சேர்வையில இருக்கிற மூலகங்கள் என்றது எளிய முழுகன் விகிதத்தில தான் என்ன செய்யும், இணைஞ்சு கொள்ளும். சரி, ஒரு சேர்வையில இருக்கிற மூலகங்கள், ஏன் ஒரு சேர்வை என்றைக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்கள் இணைஞ்சுதான் ஒரு சேர்வைன்னு செய்யுது, கொம்பனா நாங்கள் உருவாக்குன்னு கதைக்கணும். அப்ப அதுல இருக்கிற மூலகங்கள் ஆனது எளிய
முழுவன் விகிதத்தில் இணைந்து என்ன செய்யும்னு சொல்லி இருக்கிறார்? உருவாக்கும். சரி, முழுவன் விகிதத்துல தான் இருக்கும்னு சொல்ற. சரி, அது என்ன எளிய முழுவன் விகிதத்துல தான் இருக்கு. சரி, அப்ப அதுக்கேற்ற மாதிரியா இருக்கும், வித்தியாசமா இருக்காது என்ற மாதிரியான முன்வைக்கு. அதை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் கதைச்சோம்னு சொன்னால், இப்ப நாங்கள் குளுக்கோஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா C6H12O6. அப்ப இதுல கார்பனுக்கு ஐதரசனுக்கு ஆக்சிஜன் ரேஷியோ பார்த்தோம்னு சொன்னாலுமே 6:12:6. அப்ப இதை நாங்கள் சொல்லிக்கணும் 1:2:1 என்ற ஒரு எளிய முழுவன் விகிதத்துல காணப்படும். இப்படித்தான் என்ன செய்யும், சேர்வைகள்ல காணப்படும் என்ற ஒரு விஷயத்தை என்ன செய்யறார் அவர்? முன்வைக்கிறார். இப்படித்தான் அவர் காணப்படும் சொல்லி ஒரு விஷயத்தை என்ன செய்யறார்? முன்வைக்கிறார். அப்ப இவ்வளவு விஷயத்தை தான் அவர் தன் அணு கொள்கை என்ற ஒரு விஷயத்தில் என்ன செய்யறார்? முன்வைச்சு கொள்றார். சரி, அப்ப டால்டன் அணு கொள்கை, சரி, அணுக்கள், அது அட்டமிக் தியரி என்ற சாப்டருக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. சரி, இவ்வளவு தியரி உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டா? இவ்வளவு விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டா? Yes, sir. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? No, sir. ஓகே, சரி. அப்ப இவ்வளவு உங்களுக்கு என்ன செய்திருக்க வேணும்? தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்.